சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு, அன்னை இந்திரா காந்தியும் புரட்சித் தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் ஒரே நேர்கோட்டில், சேலிங் இன் த சேம் போட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இரண்டு பேருடைய லட்சியங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், சேலிங் இன் த சேம் போட். அதே போல் ரெண்டு பேருடைய குணாதிசயங்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் சேலிங் இன் த சேம் போட் என்று பயன்படுத்துவார்கள். இப்போது அன்னை இந்திரா காந்தியும் புரட்சித் தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் சேலிங் இன் த சேம் போட், அதனுடைய விளக்கத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அன்னை இந்திரா காந்தி இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரம், அப்போது டெல்லியில் மிகவும் நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி கிரண் பேடி, ஒரு பெண், போக்குவரத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டார். அப்போது டெல்லி கவர்னர் அவருடைய கார் ஒரு நோ பார்க்கிங் ஏரியாவில் நின்று கொண்டிருந்தது. அந்த வழியாக ரவுண்ட்ஸ் வந்தார் கிரண் பேடி. அந்த காரின் பக்கத்தில் கவர்னருடைய கார் டிரைவர் கூப்பிட்டு சொன்னார், இது நோ பார்க்கிங், இந்த இடத்துல வண்டியெல்லாம் வைக்கக்கூடாது, அதனால் எல்லாரும் பார்க் பண்ணுற இடத்துல போய் நிறுத்திடுங்க அப்படின்னாரு. அதை கேட்டும் கேட்காதது போல் அந்த கவர்னருடைய கார் டிரைவர் நின்று கொண்டிருந்தார். உங்களிடத்தான் சொல்கிறேன், நோ பார்க்கிங் ஏரியா, இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது, இதை எங்கே நிறுத்தணுமோ அங்கே போய் நிறுத்திடுங்க, அடுத்த வாட்டி நான் ரவுண்ட்ஸ் வரும்போது இந்த வண்டி இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கவர்னருடைய கார் டிரைவர் இல்லையா, அந்த ஒரு இருமாப்பில் அந்த டிரைவர் வண்டி எடுக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். அடுத்த ரவுண்ட்ஸ் வந்தார், சொன்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. பேசாமல் நின்று கொண்டிருந்தார். பிடபிள்யூடிக்கு ஃபோன் பண்ணி மேக்னெட் வச்சு இந்த காரை தூக்கிட்டு போய் எல்லா காரும் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போட்டுடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மேக்னெட் தூக்கிட்டு போய் அந்த காரை எல்லா காரும் பார்க் பண்ணுற இடத்துல போட்டுட்டாங்க. உள்ளே ஷாப்பிங் போயிருந்த கவர்னருடைய ஒய்ஃப் வெளியே வந்தார். டிரைவர் மட்டும் நின்று கொண்டிருந்தார். வண்டி எங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி கிரண்பேடி வந்து மேக்னெட் வச்சு தூக்கிட்டு போய் எல்லா காரும் பார்க் பண்ணுற இடத்துல போட்டுட்டாரு. கவர்னருடைய மனைவி இல்லையா, அந்த இருமாப்போடு நேராக கவர்னரிடம் சென்றார், நடந்ததை சொன்னார். கவர்னர் உடனே இந்திரா காந்திக்கு ஃபோன் செய்தார், விவரத்தை சொன்னார். அதுக்கு இந்திரா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, நானே இப்போ போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறேன், இப்போ தான் டிராஃபிக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, பாராட்டும்படியாக இருக்குது. ஒருத்தங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கரெக்டாக இருக்கும்போது நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நீங்கள் கோர்ட்டில் போய் எல்லாரையும் போல் ஃபைனை கட்டிட்டு கார் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் இந்திரா காந்தி. நேர்மையான அதிகாரிகளையும் உத்தியோகத்தை மிகவும் ஒரு தவமாக செய்பவரையும் மிகவும் நேசித்தார் அன்னை இந்திரா காந்தி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர், மக்கள் திலகம், முதலமைச்சராக இருந்த நேரத்தில் உளவுத்துறைக்கு ஒரு கட்டளை இடுகிறார். அதாவது அதற்கு முன்னாலேயே கலெக்டர்கள் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்கிறார். அதில் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய அலுவலகத்துக்கு கட்சிக்காரர்கள் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் உடனே என்னிடம் தெரியப்படுத்துங்கள். அவங்களுக்கு கட்சி ஆஃபீஸில் தான் வேலை தவிர கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கிடையாது என்று சொல்லியிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் நேர்மையாக இருக்கின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை உளவுத்துறையின் மூலம் கண்டுபிடிக்க சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தனக்கு கேட்டார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐஏஎஸ் அதிகாரிகள், கலெக்டர்கள் வந்து ரொம்பவும் நேர்மையாகவும் நியாயத்துடனும் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த 10-12 பேரை கூப்பிட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் எம்ஜிஆர். விருந்து முடிந்ததும் அவர் சொன்னார், உங்களுடைய வேலையில் மிகவும் நேர்மையாக இருந்திருக்கிறீர்கள், நியாயமாக நடந்திருக்கிறீர்கள், உங்களால் என்னுடைய ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைத்திருக்கிறது.
அதனால் இன்றொன்றையும் சொல்லுகிறேன், நேர்மையாக இருந்து நீங்கள் வீணா போனதாக இருக்கவே கூடாது. உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மனைவி குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். அதனால் என்னை தவறாக நினைக்காமல் என்னுடைய கிஃப்டாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கலெக்டருக்கும் 25 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்தும் 25 லட்சம் ரூபாயில் அடையாள பங்களாவும் கொடுத்தார். அதுதான் எம்ஜிஆர். நேர்மையை மிகவும் பாராட்டினார். நேர்மையான அதிகாரிகளை மிகவும் போற்றினார். இப்போது புரிகிறதா? அன்னை இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் sailed in the same boat. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகளை திருத்திக் கொள்கிறேன். இதேபோல் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சபைக்களம் சேனல். நன்றி, வணக்கம்.